கன்னியாகுமரி அருகே பட்டாசு வெடித்த இளைஞர்களிடம் அறிவுரை கூறிய காவல் உதவி ஆய்வாளரிடம் அந்த இளைஞர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க. கன்னியாகுமரி தக்கலை தேசிய நெடுஞ்சாலை மணலி சந்திப்பில் இளைஞர்கள் சிலர் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் பட்டாசு வெடித்துக் கொண்டிருந்துள்ளனர். புகாரின் பேரில் அங்கு வந்த போலீசாரிடம் வந்த இளைஞர்கள் அரசியல் கட்சி பெயரை கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சுங்கசாவடியில் தீபாவளி போனஸ் குறைவாக கொடுத்ததால் ஆத்திரமடைந்த ஊழியர்கள் வாகனங்களை இலவசமாக அனுமதித்தனர். ஃபத்தேஹதாபாத்தில் உள்ள சுங்கசாவடி நிர்வாகம் தமது ஊழியர்களுக்கு தீபாவளி போனஸை மிகவும் குறைவாக கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ஊழியர்கள் சுங்கசாவடியின் அனைத்து கதவுகளையும் திறந்து வாகனங்களை இலவசமாக செல்ல அனுமதித்துள்ளனர். பின்னர் நிர்வாகத்தின் பேச்சுவார்த்தைக்கு பிறகு போராட்டம் கைவிடப்பட்டிருக்கிறது. இதனால் சுங்கசாவடிக்கு சுமார் 30 லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.